காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளிக்குள் புகுந்த தாவேக் நிர்வாகிகள் முதல்வர் விஜய் படத்தை காட்டி மாணவ மாணவிகளுக்கு பாடம் எடுத்த வீடியோ பேசுபொருளாகியுள்ளது. உத்திரமேரூர் அருகே உள்ள அரசு பள்ளி வகுப்பறைக்குள் முதல்வர் விஜய் படத்துடன் நுழைந்த தாவேக்கவினர் வகுப்பறையில் மாட்ட வேண்டும் என ஆசிரியரிடம் கூறினர். மாணவர்களை நோக்கி முதல்வர் விஜய் உங்களுக்கு மாமா எங்களுக்கு அண்ணன் என பாடம் எடுத்தனர். இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் மாணவர்களின் கல்விக்கு இடையூறு விளைவித்ததாக பலரும் பதிவிட்டு வருகின்றனர். ஓமன் நாட்டில் கப்பலில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் குடும்பத்தினரை மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நிஷாந்தின் உடலை ஓரிரு நாளில் சொந்த ஊருக்கு கொண்டுவர தூதரகங்கள் மூலம் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் உறுதியளித்தார். நிஷாந்தின் 2 குழந்தைகளின் படிப்பிற்கு மீன்வளத்துறை சார்பில் தேவையான உதவிகளை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். கடலூரில் மானிய டீசல் கிடைக்காததால் கடும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆழ்கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் கரை திரும்பினர். இந்த முறை பெரிய மீன்கள் கிடைக்காமல் சிறு மீன்களே கிடைத்தாதாலும் அரசு வழங்கும் மானிய டீசல் கிடைக்காததாலும் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உடனடியாக மானிய டீசலை வழங்க கோரி போராட்டம் நடத்த மீனவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் உலக அளவில் டீசல் தட்டுப்பாடு உள்ளதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். 14ஆம் தேதி நைட்டு போட்டு எடுத்தோம். 12 மணிக்கு மேலே தான் போட்டு எடுத்தோம். அப்பயே டீசல் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து டீசல் காசு கட்டணும். அப்போ தான் 1 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு டீசலே கிடச்சிது. இப்போ இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து போட்டு எடுத்த 14ஆம் தேதி போட்டு எடுத்தோம். 15ஆம் தேதி அடுத்த இந்த வர கடலுக்கு நாங்கள் டீசல் பணம் கட்டிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் டீசல் இல்லை. டீசல் பிரச்சனை ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கு. தொழில் பண்றதுக்கு முக்கியமானது டீசல் தான். அதை வந்து இந்த கவர்மெண்ட் பரிசீலனை செஞ்சு உடனே அதை ஏற்பாடு பண்ணுமாறு தாய்மொழின்னு கேட்டுக்கிறோம். எங்களால் கொடுக்க முடியல, நாங்கள் கேட்டு பார்க்குறோம், தரல. அதனால நீங்களே எடுத்துக்குன்னு சொல்றாங்க. எங்களால் எடுக்க முடியாது. அந்த டீசலை அவங்களே எடுத்து எப்பயுமே கொடுக்குற மாதிரி கடலூர் மாவட்டத்தில் எப்பயுமே கொடுத்தா மாதிரி எங்களுக்கு நிரந்தரமாக எல்லா 3 பங்குலையும் டீசல் கொடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை இது ஒன்று தான், மெயினான கோரிக்கை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல்வேறு இடங்கள் மற்றும் நபர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டிஎஸ்பி ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பக்தர்களைப் போல வேடம் அணிந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 2 இடங்களில் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையின் குடிநீர் தேவைக்காக பூண்டி ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு இணைப்பு கால்வாய் வழியாக வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்போது 1087 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 300 கன அடி வீதம் கிருஷ்ணா நதிநீர் பூண்டி ஏரிக்கு வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்வளத்துறை தற்போது தண்ணீரை திறந்துள்ளது. வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை குறைந்ததால் அருவிகளுக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். பிஎஃப்பில் அவசர தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை யுபிஐ மூலம் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தாம்பரம் வட்டார பிஎஃப் அலுவலகத்தின் உதவி ஆணையர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், சில இன்டர்நெட் மையங்களில் பிஎஃப் விண்ணப்பிப்பவர்களை ஏமாற்றும் சூழல் இருப்பதால் பொதுமக்கள் பிஎஃப் அலுவலகங்களை பயன்படுத்த முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். எம்ப்ளாயீஸ்க்கு இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எமர்ஜென்சி வேணும்னா அவங்க எடுக்கிற மாதிரி யூபிஐயில் எடுக்கிற மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து இப்போது ஜூலை மாதத்தில் வரப்போகுது. அது கிளைம் போட்டு தெரியாதவங்களுக்கு, படிக்காதவங்க இருக்காங்க, அவங்க போனால் ஏமாத்துறாங்க. இந்த ப்ரௌசிங் சென்டரில் 2000 ரூபா 3000 ரூபா கேட்குறாங்கன்றதுக்கோசரம். ஸோ வி ஆல்சோ ஹெல்ப் தம். எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சு அங்கே வந்து கிளைம் போடணுன்றவங்களுக்கு வி மேக் த கிளைம்ஸ் ஃபார் தெம்.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பல கடினமான ஆசனங்களை செய்து அசத்தியதோடு இளைய தலைமுறையினருக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2253 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் திறக்கப்படும் நிலையில் வரத்து அதிகமாக உள்ளதால் அணை நீர்மட்டம் 2வது நாளாக உயர்ந்து வருகிறது. எனினும் கர்நாடக பகுதிகளில் பருவமழை இன்னும் தீவிரமடையாததால் தமிழகத்திற்கு உபரி நீர் கிடைப்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று காவிரி படுகை விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 லட்சம் நெல் மூட்டைகள் பலத்த மழையால் நனைந்து வீணாகியுள்ளன. தார்பாய் பற்றாக்குறையால் பல மாதங்களாக தேங்கியிருந்த நெல்மணிகள் முளைத்ததாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சரிடம் கேட்டபோது உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சிஎன்ஜி சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் சிறிய காயங்களோடு உயிர் தப்பினார். லாரியிலிருந்து வாயு கசிவு ஏற்படாத வண்ணம் நிலக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரம் ஒரு வழிச்சாலையில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. தஞ்சை திருவையாறு அருகே செல்லப்பன்பேட்டை மற்றும் வைரப்பெருமாள்பட்டி கிராமங்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக அவர்கள் குற்றஞ்சாட்டினர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் வரும் 22ஆம் தேதி முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். கோவில்பட்டி விமான பயிற்சி மைய கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட சுயாதீன பொறியாளர்களை நியமிக்க தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம் டெண்டர் வெளியிட்டுள்ளது. திட்டத்தின் தரம் மற்றும் காலக்கெடுவை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தகுதியான நிறுவனங்கள் வருகிற ஜூலை 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மரம் வேரோடு சாய்ந்து மின்கம்பிகள் சேதமடைந்தன. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் உடனடியாக மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சத்தியமங்கலத்திற்கு அருகே உத்தண்டியூர் ஊராட்சியில் உள்ள இந்திரா நகர் பகுதியில் கடந்த 2 வாரங்களாக சீராக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களோடு போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அட்டவளை பாரதி நகர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த பெரிய கரடியை வளர்ப்பு நாய் ஒன்று குரைத்து துரத்தியதால் அது அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் ஓடியது. கோத்தகிரி பகுதியில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் கரடியை பிடிக்க கூண்டு வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இன்னும் தொடங்கப்படாமல் இருந்த 46 கட்டுமான பணிகளுக்கான நிர்வாக அனுமதியை ரத்து செய்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற தடையாணை மற்றும் சம்பந்தப்பட்ட கோவில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பிலான 29 திருமண மண்டபங்கள் மற்றும் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 வணிக வளாகங்கள் என மொத்தம் 246 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தொகை இனி கோவில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் புதிய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது.
கொச்சியிலிருந்து 1800 உள்நாட்டு சுற்றுலா பயணிகளோடு புறப்பட்ட MV எம்ப்ரஸ் சொகுசு கப்பல் சென்னை துறைமுகம் வந்தடைந்தது. அவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பாரம்பரிய முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வருகை தந்த பயணிகளுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம், குங்கும திலகமிட்டு ரோஜாப்பூ மற்றும் வரவேற்பு பானங்கள் வழங்கப்பட்டன. அரசு இசைக்கல்லூரி கலைஞர்களின் வீணை இசையுடன் கூடிய இந்த வரவேற்பு தமிழ்நாட்டின் வளமான கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பல் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் பயணிகளுக்கு பாதுகாப்பான சிறந்த அனுபவத்தை வழங்கவும் தமிழக அரசு இத்தகைய சிறப்பான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. நான் ஈரோடு பவானியிலிருந்து வந்திருக்கேன். முதல் டைம் இந்த குரூஸில் வந்திருக்கேன். எங்கள் டீமில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லா பயணம் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமு ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சுங்க சார். இந்த மாதிரி மடி நூறுக்கா வரணும்னு ஆசையாக இருக்குது. நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது சார். சிங்கிளாக தான் வந்தோம் சார். நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் நிறைய குழந்தைங்கள கூட்டி வந்திருக்காங்க. நாமளும் ஃபேமிலியாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி இது 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. உள்ள வந்து கிட்ஸ் வந்துட்டு விளையாடுறதுக்கும் நிறைய இருக்கு. ஃபுட்டும் வந்துட்டு கொரியன் ஃபுட்ஸும் இருக்கு, தமிழ்நாடு ஃபுட்ஸும் இருக்கு, எல்லா வகையான ஃபுட்ஸும் இருக்கு. நம்ம எல்லாமே வந்துட்டு சாப்பிடலாம். பயணம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி எங்கேயுமே லோன்லியாலாம் ஃபீல் பண்ற மாதிரிலாம் இல்லை. நைட் ஆனா டிஜே அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாவே இருந்தது. மேற்காசிய போரினால் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்பட்டதை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் மங்களூருவில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய அவசர கால கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கை அமைக்க ONGC எனப்படும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் திட்டமிட்டுள்ளது. 17.5 லட்சம் டன் கச்சா எண்ணெயை சேமிப்பதற்கான திறனுடன் இந்த புதிய மையம் அமைய உள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே 3 இடங்களில் இத்தகைய அவசர கால கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் உள்ளன. விசாகப்பட்டினத்தில் 13.3 லட்சம் டன், பாடூரில் 25 லட்சம் டன் மற்றும் மங்களூருவில் 15 லட்சம் டன் கொள்ளளவுடன் அவை இயங்கி வருகின்றன. இவற்றோடு மங்களூருவில் புதிதாக இன்னொரு கிடங்கும் அமைய உள்ளது. கத்தாரிலிருந்து 62,370 மெட்ரிக் டன் திரவ இயற்கை எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட இந்தியாவின் திஷா கப்பல் வெள்ளிக்கிழமை காலை குஜராத் மாநிலத்தில் உள்ள தகேஜ் துறைமுகத்தை வந்தடைந்தது. பெட்ரோநெட் LNG நிறுவனத்துக்காக இந்திய கப்பல் கழக கூட்டமைப்பால் இயக்கப்படும் இக்கப்பலின் வருகை நாட்டின் எரிசக்தி தேவையை நிலைநிறுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணையில் தனது கட்டுப்பாடுகளை ஈரான் தளர்த்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இக்கப்பல் பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பலத்த பாதுகாப்பிற்கிடையில் நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. இந்தியாவில் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் 14 நகரங்களிலும் இத்தேர்வு நாளை பிற்பகல் நடைபெறவுள்ளது. 22,79,000 பேர் தேர்வு எழுத உள்ளனர். வினாத்தாள் கசியாமல் இருக்க போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்களில் அவை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. வினாத்தாள் தயாரிப்பு குழுவினரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வினாத்தாள் கசியாமல் இருக்க டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வை முறையாக நடத்த தயாராகும் வகையில் ஒத்திகை தேர்வும் பல்வேறு மையங்களில் இன்று நடத்தப்பட்டது. கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் மறுதேர்வுக்கு உத்தரவிடப்பட்டது. இதனால் பல மாதங்களாக தேர்வுக்கு தயாரான மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கடும் நெருக்கடிகளும் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மறுதேர்வு நடைபெறுகிறது. மகாராஷ்டிர மாநில மாணவருக்கு வெளிநாட்டில் தேர்வு மையம் ஒதுக்கியதற்காக மத்திய அரசையும் தேசிய தேர்வு முகமையையும் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். நாக்பூரைச் சேர்ந்த அந்த மாணவர் தனக்கு அபுதாபியில் மையம் ஒதுக்கப்பட்டதால் பாஸ்போர்ட்டும் இன்றி கையில் பணமும் இன்றி இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்ததாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். அந்த பிள்ளை அடைந்த மன அழுத்தத்தை கற்பனையே செய்து பார்க்க முடியாது என்றும் ராகுல் பதிவிட்டுள்ளார். ஒரு மாணவனுக்கு சொந்த ஊரில் தேர்வு மையம் ஒதுக்க முடியாத அமைப்பிற்கு நாடு முழுவதும் தேர்வு நடத்த எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார். இதற்கிடையே நாக்பூர் மாணவருக்கு மாநிலத்திற்குள்ளேயே தேர்வு மையத்தை ஒதுக்கித்தர உள்ளதாக தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு பணம் கிடைப்பதை தடுக்கும் உலகளாவிய நிதி கண்காணிப்பு அமைப்பின் துணை தலைமை பொறுப்பு முதன்முறையாக இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. பாரிஸில் நடந்த கூட்டத்தில் மத்திய கலாச்சாரத்துறை செயலர் விவேக் அகர்வால்,
இந்த சர்வதேச அமைப்பின் புதிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஓராண்டுக்கு அவர் இப்பதவியில் இருப்பார். இந்த அமைப்பில் 2010ஆம் ஆண்டு முதல் இந்தியா உறுப்பினராக இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது துணை தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கத்தார் நாடு பரிசாக அளித்த சொகுசு விமானத்தை தனது அதிகாரப்பூர்வ விமானமாக பயன்படுத்த உள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். டிரம்பின் விருப்பப்படி நீலம், வெள்ளை, சிவப்பு நிறங்களில் அமெரிக்க கொடியுடன் இந்த பறக்கும் வெள்ளை மாளிகை வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய போயிங் விமானங்கள் வர தாமதமாவதால் பாதுகாப்பு மாற்றங்களுடன் தற்காலிகமாக பயன்படுத்தப்படும் இந்த விமானம் அடுத்த மாத நாட்டோ மாநாட்டின் போது முதன்முறையாக பறக்க உள்ளது. முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு 21 மற்றும் 22 ஆகிய 2 நாட்களுக்கு கட்டணமில்லா ஆட்டோ சேவையை எண்ணூர் கானா விஜய் அறிவித்துள்ளார். தாவேக ஆதரவாளர்களின் 5 ஆட்டோக்களில் எண்ணூர் முதல் திருவொற்றியூர் அஜாக்ஸ் வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கானா விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு சென்றிருந்தபோது 1 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரத்துடனான சந்திப்பு குறித்த பதிவில் இத்தகவலை தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விசிக தலைமையகமான அம்பேத்கர் திடலுக்கு சிதம்பரம் வந்த சிறிது நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், வெளிச்சம் இல்லாத ஏசி இயங்காத நிலையிலும் அவர் 1 மணி நேரத்துக்கு மேல் தங்களுடன் இருந்தார் எனவும் திருமாவளவன் கூறினார். தாம்பரத்தை அடுத்த எருமையூர் கன்னியம்மன் கோயில் தெருவில் கடந்த 3 நாட்களாக நீடிக்கும் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். மலைப்பகுதியை ஒட்டி உள்ளதால் இருட்டில் பாம்பு, பூச்சிகள் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும், மின்சாரம் இல்லாததால் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மின்வாரிய ஊழியர்கள் மின் விநியோகத்தை சரி செய்ய லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எத்தனை வாட்டி போன் பண்றது, ஈபிகாருக்கு போன் பண்ணா இதோ வரேன் அப்படின்றாங்க. அப்படியே வந்தாலும் காசு கேக்குறாங்க. அது காசு நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இருந்தா கொடுப்போம். ஒரு குடும்பத்துல இருக்க, ஒரு குடும்பத்துல இருக்காது. அந்த டைம்ல நாங்க எப்படி கொடுக்க முடியும்? மற்றது ஊருல எல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போனா ஊருல எல்லாம் இங்க மட்டும் தான் ஒரு 20 வீடு மட்டும் தான் கரண்ட் அந்த மாதிரி ஆகுது. எவ்வளவு கஷ்டமாகுது? ரொம்ப கஷ்டமாகுது. திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூர் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு மற்றும் வயல்வெளிகளில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கால்நடைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழக்கும் அபாயமும், விவசாயிகள் வேலை செய்ய முடியாத நிலையும் நீடிப்பதால் மின்கம்பிகளை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தலையூரில் மழையால் வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததை கண்டித்தும், அடிப்படை வசதி குறைபாடுகளை கண்டித்தும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த அவலம் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் வடபழனி வரையிலான வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்குவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதமே இந்த வழித்தடத்தில் மெட்ரோ சேவையை தொடங்க திட்டமிடப்பட்ட நிலையில் மார்ச் மாதத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை மெட்ரோ சேவை தொடங்கப்படாத சூழலில் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் கோரிக்கை வைத்தும் தொடக்க விழா தேதியை மத்திய அரசு இன்னும் அறிவிக்காததே இந்த தாமதத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காஞ்சாபுரம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மலை போல குவிந்து கிடக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர்.
வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை எடை போடுவதில் அதிகாரிகள் தாமதம் செய்வதால் விவசாயிகள் வாரக்கணக்கில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நெல்மணிகளை தார்பாய் கொண்டு மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் ஷிம்லாவில் பெய்து வரும் தொடர் மழையால் தள்ளி சஞ்சோலி பைபாஸ் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. லபீதார் பகுதியில் பாறைகள், மண் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இடிபாடுகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு வழி போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது. இமாச்சலில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவி மும்பை சர்வதேச விமான நிலைய கட்டிடத்தில் தண்ணீர் கசிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 19,650 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் கடந்த ஆண்டு டிசம்பரில் பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த சூழலில் அதன் முனைய கட்டிடத்தில் தண்ணீர் கசிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தண்ணீர் கசிவு ஏற்பட்டவுடன் அங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட முக்கிய IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட ஆட்சியராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக இருந்த நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை மாவட்ட ஆட்சியராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் பிரபு சங்கர் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராகவும், சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் ஜெயசீலன் சுற்றுலாத்துறை இயக்குநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குநராக இருந்த ஸ்ரேயா சிங் சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். விடுப்பில் இருந்த இன்னசென்ட் திவ்யா கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநராகவும், கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநராக இருந்த கவிதா ராமு தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உள்கட்டமைப்பு, வணிக வரி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியங்களின் முக்கிய பொறுப்புகளுக்கும் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா கூட்டணியை வலுப்படுத்த காங்கிரஸ் தேசிய தலைமை தீவிர முயற்சியில் இறங்கியுள்ள சூழலில் கூட்டணி வியூகங்கள் குறித்து விசிக தலைவர் திருமாவளவனுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் 1 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என கூறப்பட்டாலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மற்றும் கூட்டணி வியூகங்கள் குறித்தே முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு சென்றிருந்தபோது 1 மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரத்துடனான சந்திப்பு குறித்த பதிவில் இத்தகவலை தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விசிக தலைமையகமான அம்பேத்கர் திடலுக்கு சிதம்பரம் வந்த சிறிது நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், வெளிச்சம் இல்லாத ஏசி இயங்காத நிலையிலும் அவர் 1 மணி நேரத்துக்கு மேல் தங்களுடன் இருந்தார் எனவும் திருமாவளவன் கூறினார்.